நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரை அடுத்த கோகூரில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான ஆண்டு திருவிழா கடந்த ஜூன் 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார பெரிய தேர் பவனி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் அந்தோணியார், மாதா, சம்மனசு ஆகியோர் எழுந்தருளினர். முன்னதாக ஆலய பங்குத்தந்தை தேவசகாயம் தலைமையில் நவநாள் ஜெபம் உள்ளிட்ட சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. பின்னர் தேர் சப்பரத்தை புனிதம் செய்து துவக்கி வைத்தார். ஆலய வளாகத்திலிருந்து துவங்கிய தேர் சப்பரமானது வாத்திய இசை முழக்கத்தோடு முக்கிய வீதிகள் வழியே வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்று சாம்பிராணி சட்டியை கையில் ஏந்தியபடியும் ஆடு, மாடு, கோழி உள்ளிட்டவற்றை காணிக்கையாக வழங்கியும் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். இந்த தேர் பவனியில் சுற்று வட்டாரமின்றி வெளி மாவட்டத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று புனித அந்தோணியாரை மனமுருகி வழிபட்டனர். குடும்ப அமைதிக்காகவும் வேலைவாய்ப்பு பெறவும் கடன் செலுத்தும் நெருமரம் ஸ்ரீ ஆரோக்கிய ஜான்சிராணி உடல் உள்ள நலனுக்காகவும் குடும்ப அமைதிக்காகவும் கல்வி பிரச்சனைகள் கூறவும் வேளாங்கண்ணி அப்துல் கலாம் உடல் உள்ள நலனுக்காகவும் இறந்தோரின் ஆண்கொண்டத்திற்கு உடல் உள்ள நலம் கொடுக்க முடியாது மார்பால் ஆறுவன் உடல் நலம் பெறவும் குடும்ப அமைதியும் செட்டிக்குளம் யூத் ரோட்டை மீறி மகன் ஆண்டனி ஜெரட் வாய் பேசவும் மகள் ரக்ஷிதா படிப்பு மற்றும் உடல் நலம் பெறவும் குடும்ப ஆல்ரை இமானுவல் நன்றிப்படியாகவும் நற்படிப்பிற்காகவும் குடும்ப அமைதியும் முகந்தனூர் கவன் குடும்ப அமைதிக்காகவும் தகடூர் கர்லின் like strawberry bar, mango bar, chocolate bar, Sunday special, choco peel, nutty choco bar என பற்பல சுவைகளில் கிடைக்கிறது அங்கிள் ஜான் ஐஸ்கிரீம். இது மட்டுமல்ல, இன்னும் ஏராள சுவைகளில் தரமான ஐஸ்கிரீம் அங்கிள் ஜான் ஐஸ்கிரீம். விதமாக ஐஸ்கிரீம் அங்கிள் ஜான் ஐஸ்கிரீம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உம்முடைய திருவச்சின் மணியாக ஆசீர்வதிக்கப்பட்டவரே. திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கோகூர் திருத்தலத்திலே திருவிழாவானது சிறப்பாக நடைபெற்றது. தேர் திருவிழாவானது இந்த ஆண்டு 5 தேர்கள் சென்றது. வழக்கமாக 3 தேர்கள் செல்லும். இந்த ஆண்டு மிக சிறப்பாக 5 தேர்கள் சென்றது. திருவிழா திருப்பலியை
கும்பகோணம் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை அவர்கள் திருவிழா சிறப்பிலேயே சிறப்பித்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்விலே பங்கெடுத்தார்கள். அந்தோணியார் இங்கு இருந்து கொண்டு புதுமைகளை செய்கிறார். புதுமைகளில் வளம் பெற்று அவர்கள் எல்லோரும் நன்றி செலுத்துவதற்காகவும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காகவும் வேண்டிய வரங்களை கேட்டு இன்னும் நன்மைகள் பெறுவதற்காகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடி ஜெபித்து கைகளிலே சாம்பிராணி சட்டியை ஏந்தி கொண்டு தேருக்கு பின்னால் அவர்கள் செய்கின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. ஊர் முழுவதும் புகை மண்டலம் போல சாம்பிராணி வாசனை அங்கே கமகம என்று வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி ஜெபிக்கின்ற அந்த நேரத்திற்காக நிறைய பேர் உதவி செய்திருக்கிறார்கள். காவல்துறையினர், அடுத்து தீயணைப்பு துறையினர், சுகாதாரத்துறை, இன்னும் நிறைய மக்கள் இந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்தி பாதுகாப்பையும் முழு ஒத்துழைப்பையும் சுகாதாரத்தை கொடுத்து வழிநடத்தியிருக்கிறார்கள். அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.